பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று ME 8594 ME 6505 Dynamics of Machines. இதில் 5th யூனிட் Mechanism of Control. இந்த 5th யூனிட்ல மாடியூல் நம்பர் 5.16. இந்த 5.16 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு டெரிவேஷன். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஹைட் ஆஃப் ப்ரோயல் கவர்னர்? இந்த ப்ரோயல் கவர்னருடைய ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத நம்ம இப்ப டெரைவ் பண்ணி காட்டணும். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம வார்ட் கவர்னருக்கு பார்த்திருக்கிறோம், போர்ட்டர் கவர்னருக்கு பார்த்திருக்கோம். இது ப்ரோயல் கவர்னருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்க. ஹைட் ஆஃப் ப்ரோயல் கவர்னர். இப்ப இந்த ப்ரோயல் கவர்னர்ங்கிறது நமக்கு தெரியும். நடுவில் இருக்கிறது ஸ்பிண்டில். இதுல சென்ட்ரல் லோடு இருக்கு. இது ஸ்லீவ். இதுல அப்பர் ஆர்ம் 2 இருக்கு. அதே மாதிரி லோயர் லிங்க்ஸ் 2 இருக்குது. பிஇங்கிறது எக்ஸ்டெண்டட் ஆர்மா இருக்குது. எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ல ஒரு எண்டு பால்ஸ் இருக்குது. இன்னொரு எண்டு இந்த ஜங்ஷன்ல லோயர் லிங்கோட கனெக்ட் பண்ணி இருக்குது. இந்த பால் உடைய மாஸ் லோயர் எம். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் லோடு உடைய மாஸ் கேபிட்டல் எம். அதைத்தான் இங்க சொல்லி இருக்குது. W is equal to m into g, that is weight of each ball in Newton. Capital W is equal to capital M into g, that is equal to weight of the central load in Newton. H is the height of the governor in meter. N is equal to speed of the balls in RPM. FC இது centrifugal force. Centrifugal force கான ஃபார்முலா நமக்கு தெரியும். M into omega square into R. இதுல ஒமேகாங்கிறது ஸ்பிண்டில் உடைய ஆங்குலர் வெலாசிட்டி, ஆர்ங்கிறது ரேடியஸ். இந்த ஸ்பிண்டில்ல இருந்து இந்த பால்ஸ் எவ்வளவு ரேடியஸ்ல இருக்குங்கிறது தான் ரேடியஸ். Centrifugal force acting on the ball in Newton. Alpha is equal to angle of inclination of the upper link to the vertical. ஆல்பாங்கிறது இந்த வெர்டிக்கல்ல இருந்து அப்பர் லிங்க் எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணிருக்குங்கிறது ஆல்பா. பீட்டா is equal to angle of inclination of lower link to the vertical. இந்த வெர்டிக்கலுக்கு லோயர் லிங்க் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுங்கிறது தான் பீட்டா. இனி இதை வச்சு நம்ம எப்படி இந்த ஹெச்ங்கிற ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த ஒரு டயக்ராம் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஏபிங்கிறது அப்பர் லிங்க், பிசிங்கிறது லோயர் லிங்க். இந்த ஏபி வெர்டிகலோட டெவலப் பண்ற ஆங்கிள் ஆல்பா. இந்த பிசி வெர்டிகலோட டெவலப் பண்றது பீட்டா ஆங்கிள். ஃப்ளை பால் உடைய வெயிட் டவுன்வர்ட்ல ஆக்ட் பண்ணுது, டபிள்யூ. அது இதனுடைய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ரேடியலி அவுட்வர்ட் ஃபோர்ஸ். இது எஃப்சின்னு இருக்குது. இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் ஹெச்ங்கிற வேல்யூ. இதைத்தான் நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம போர்ட்டர் கவர்னர்ல பார்த்தது கணக்கா இந்த ஏபியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சிங்கிற பாயிண்ட்ல இந்த ஆக்சிஸ்க்கு வெர்டிகலா ஒரு லைன் டிரா பண்ணுவோம். ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட் ஐ. இந்த பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்னு பேரு. இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை நம்ம ஏற்கனவே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கிறோம். இந்த பாயிண்ட்ல எந்த ஃபோர்ஸுமே இல்லை. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எப்பயுமே ஒரு பிக்சட் பொசிஷனா இருக்குமான்னா அப்படியும் இருக்கிறாரு. ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு தகுந்தாப்புல சிஸ்டத்துல எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ரியல் டைம் ஆக்ட் பண்ணும்போது வேற வேற லொகேஷன் கூட போகும். நம்ம இந்த கண்டிஷன்ல இந்த பாயிண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரா ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை வச்சிருக்கிறோம். அது தவிர நம்மளுடைய கால்குலேஷன் பர்பஸ்க்காக இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஐசிங்கிறதுல இது எம்ங்கிற இடத்துல மீட் பண்ணுது. இது 90 டிகிரியா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதைத்தான் இங்க போட்டிருக்கு. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ஐ lies on the intersection of the line AB produced and the line from C drawn perpendicular to the spindle axis. இந்த spindle axisக்கு perpendicular C மூலமா வரையக்கூடிய லைன் ஏபியை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்க ஐங்கிற இடத்துல கட் பண்ணு. பெர்பெண்டிகுலர் பிஎம் இஸ் ஆல்சோ drawn on ஐசி. ஐசியில பிஎம்ங்கிறதும் பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணிருக்கு. இப்ப நம்ம இந்த ஐங்கிற பாயிண்ட் பேஸ் பண்ணி மூமெண்ட் எடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம ஹெச்ங்கிற வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். போர்ட்டர் கவர்னர்லையும் பார்த்தோம், அதே இதுதான்.
கொஞ்சம் இது எக்ஸ்டெண்டட் ஆர்ம் இருக்கிறதுனால கொஞ்சம் வேரியேஷனாக வருது. அதையும் என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். இப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ஐக்கு மூமெண்ட்ஸ் எடுப்போம். இந்த சிஸ்டத்தில் வந்து 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேடியலி அவுட்வர்ட் ஃபோர்ஸ், இது வந்து எஃப்சிங்கிற சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். இன்னொன்று வந்து ஃப்ளை பால் உடைய ஓன் வெயிட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அது வந்து ஸ்மால் டபிள்யூவாக இருக்குது. இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் லோடுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கேபிட்டல் டபிள்யூ டிவைடட் பை 2ஆக இருக்குது. ஏன் டிவைடட் பை 2? இதில் ஆஃப் த போர்ஷன் தான் நம்ம எடுத்து பார்த்துருக்குறோம், அதனால் கேபிட்டல் டபிள்யூ டிவைடட் பை 2ஆக இருக்குது. இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். மூமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால் என்ன சைன் கன்வென்ஷன் நம்ம இதுவரையிலும் யூஸ் பண்ணோம், அதே இதை இதுலேயும் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். கிளாக் வைஸ் இருக்கிற மூமெண்ட்லாம் வந்து பாசிட்டிவ் சைன் நம்ம கொடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைன் நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற சைன் கன்வென்ஷன். இப்போ டேக்கிங் மூமெண்ட்ஸ் அபவுட் ஐ வி கெட். இப்போ முதல்ல எஃப்சிங்கிற இதை எடுப்போம். பாயிண்ட் ஐக்கு ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மூமெண்ட் இருக்குது, அப்போ நெகட்டிவ். ஸோ மைனஸ் எஃப்சி இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இஎம். அடுத்து வந்து இந்த ஓன் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக இருக்குது, அப்போ ப்ளஸ் போடணும். டபிள்யூங்கிறத எப்படி எழுதலாம்? எம் இன்ட்டு ஜி, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஐஎம். அடுத்தது வந்து இதுவும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஐ வந்து மூமெண்ட் வந்து கிளாக் வைஸ் இருக்குது, அப்போ இது பாசிட்டிவ். கேபிட்டல் டபிள்யூங்கிறத கேபிட்டல் எம் இன்ட்டு ஜி டிவைடட் பை 2. இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஐசி இன்ட்டு ஐசி. இது வந்து என்னவா இருக்கணும்? 0வாக இருந்துச்சுன்னா இது வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வேண்டியது வந்து எஃப்சி தான் வேணும். எஃப்சி இன்ட்டு இஎம் இந்த சைட் கொண்டு போனால் பாசிட்டிவ் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை முதல் இதாக எழுதிக்கிடுவோம். எஃப்சி இன்ட்டு இஎம் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஐஎம் ப்ளஸ் கேபிட்டல் எம் இன்ட்டு ஜி டிவைடட் பை 2 இன்ட்டு ஐசி. இப்போ நமக்கு எஃப்சி தான் வேணும். எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு ஐஎம் டிவைடட் பை இஎம் ப்ளஸ் எம் இன்ட்டு ஜி டிவைடட் பை 2 இன்ட்டு ஐசி டிவைடட் பை இஎம். ஐசிங்கிறது வந்து ஐஎம் ப்ளஸ் எம்சி. இந்த ஐசிங்கிறத அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்போ எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஐஎம் டிவைடட் பை இஎம் ப்ளஸ் எம் இன்ட்டு ஜி டிவைடட் பை 2. ஐசிங்கிறத வந்து ஐஎம் ப்ளஸ் எம்சி டிவைடட் பை இஎம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை பிஎம், இந்த இதை வந்து பிஎம்மால் மல்டிப்ளை பண்ணணும், அதே சமயத்தில் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த காம்பனண்ட்டையும் பிஎம்மால் மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இது வரல நான் எழுதிட்டேன். எஃப்சி இஸ் ஈக்குவல் டு, இப்போ பிஎம்மால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, இங்கே இருக்க இஎம் வந்து வெளியே வந்துருச்சு, எம்ஜி, இதே எம்ஜி ஐஎம் இன்ட்டு ஐஎம் டிவைடட் பை பிஎம். இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கு, இங்கே டிவைட் பண்ணியிருக்கு. இந்த காம்பனண்ட்டில் நம்ம ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணணும், அதே சமயத்தில் டிவைட் பண்ணணும். ப்ளஸ் எம் இன்ட்டு ஜி டிவைடட் பை 2 இன்ட்டு பிஎம் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். பிஎம் இஎம்ஐ வெளியே கொண்டு வந்துடுவோம். பிஎம்மால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, இப்போ டிவைட் பண்ணணும். அப்போ ஐஎம் டிவைடட் பை பிஎம் ப்ளஸ் எம்சி டிவைடட் பை பிஎம். அப்போ இந்த காம்பனண்ட்லேயும் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஒரு தடவை டிவைட் பண்ணியாச்சு, காமனாக இருக்குது, அதனால் அதை வெளியே கொண்டு வந்துடுவோம். therefore பிஎம் டிவைடட் பை இஎம் மல்டிப்ளைட் பை எம்ஜி இன்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் இது ஆல்ஃபாவாக இருக்கிறதுனால இதுவும் ஆல்ஃபா, இது பீட்டாவாக இருக்கிறதுனால இதுவும் பீட்டா. ட்ரையாங்கிள் ஐஎம்பி இதில் ஆல்ஃபா இருக்குது. டேன் ஆல்ஃபாங்கிறது என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இங்கே இருக்குது ஆப்போசிட் சைடு ஐஎம், அட்ஜசன்ட் சைட் பிஎம். அப்போ இந்த இதை என்ன, ஐஎம் டிவைடட் பை பிஎம்ங்கிறத எப்படி எழுதலாம்? டேன் ஆல்ஃபான்னு எழுதிடலாம். ப்ளஸ் எம் இன்ட்டு ஜி டிவைடட் பை 2. இந்த பிஎம் இஎம் தான் வெளியே வந்துருச்சு. ஐஎம் பிஎம் என்ன எழுதியிருக்கிறோம்? டேன் ஆல்ஃபான்னு எழுதியிருக்கிறோம். ப்ளஸ்
MC divided by BM. இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். இது வந்து BMC, இது பீட்டா. அப்போ tan பீட்டாங்கிறது என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். MC divided by BM. இதை வந்து tan பீட்டான்னு எழுதலாம். இங்கே ஒரு tan ஆல்ஃபாவும் காமனாக இருக்குது, அதையும் வெளியே எடுத்துருவோம். அப்போ BM divided by EM இன்ட்டு tan ஆல்ஃபா. அதை எடுத்தாச்சுன்னா இந்த இதில் மீதி இருக்கிறது வந்து M இன்ட்டு G, இது மட்டும்தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்குது, இதில் tan ஆல்ஃபா வந்துடுது, மீதி இருக்கிறது M இன்ட்டு G டிவைடட் பை 2. இங்கே tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? 1 ப்ளஸ் இங்கே tan பீட்டா டிவைடட் பை tan ஆல்ஃபா. FC வேல்யூ நமக்கு தெரியும். FCக்கு வந்து எப்படி எழுதலாம்? M இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு எழுதலாம். இதுதான் சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ். நம்ம வந்து ஒரு வேல்யூ Qங்கிறத எடுத்துக்கிடுவோம். Q இஸ் tan பீட்டா டிவைடட் பை tan ஆல்ஃபான்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ இதை Qவை நம்ம மாற்றிடலாம். tan ஆல்ஃபாங்கிறது என்னவா இருக்குது? இது ரேடியஸ், இது H. அப்போ இந்த இதில் tan ஆல்ஃபா இஸ் ஆப்போசிட் சைட் R, adjacent சைட் H. அப்போ tan ஆல்ஃபாவையும் நம்ம R by Hன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ BM டிவைடட் பை EM, இதை வந்து R டிவைடட் பை Hன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இங்கே M இன்ட்டு G அப்படியே இருக்குது, இந்த M இன்ட்டு G டிவைடட் பை 2 அப்படியே இருக்குது. இங்கே 1 ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா வந்து நம்ம Qன்னு வச்சுருக்கிறோம். therefore Q since அப்படின்னு போட்டுருவோம். இப்போ நம்ம ஒமேகா ஸ்கொயர் என்னங்கிறத பார்ப்போம். அப்போ BM டிவைடட் பை EM, இங்கே ஏற்கனவே R டிவைடட் பை H இருக்குது. நம்ம MR இங்கே கொண்டு வந்துடுவோம். M இன்ட்டு R, இங்கே வந்து MG ப்ளஸ் MG டிவைடட் பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் Q. இதில் RR கேன்சல் ஆகிடுது. BM டிவைடட் பை EM, G காமனாக இருக்கிறதுனால அதை வெளியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ H இங்கே இருக்குது, M வந்து உள்ளே கொண்டு போயிடுவோம். G இங்கே வெளியே வந்துட்டதுனால இங்கே M மட்டும் இருக்குது. ப்ளஸ் இங்கே M பை 2 1 ப்ளஸ் Q. இந்த 1 பை M உள்ளே கொண்டு போகும்போது டிவைடட் பை Mன்னு ஆகுது. ஒமேகா ஸ்கொயருங்கிறத எப்படி எழுதலாம்? 2πn டிவைடட் பை 60 ஸ்கொயர்னு எழுதலாம். n ஸ்கொயர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? 2π டிவைடட் பை 60யை இங்கே கொண்டு வரணும். BM டிவைடட் பை EM, G டிவைடட் பை H. 2π கீழே வந்துடுது, 60 மேலே போயிடுது. இங்கே வந்து M ப்ளஸ் M பை 2 டு 1 ப்ளஸ் Q டிவைடட் பை M. இப்போ இந்த இதில் ஹச்சை தவிர மீதி எல்லாருக்குமே நம்ம வேல்யூ போட்டோம்னா என்ன வருது? n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BM டிவைடட் பை EM. ஜிக்கு வேல்யூ 9.81 தெரியும், பைக்கான வேல்யூ தெரியும். இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுது? 895 டிவைடட் பை H இன்ட்டு M ப்ளஸ் கேபிட்டல் M பை 2 1 ப்ளஸ் Q டிவைடட் பை M. இந்த ஃபார்முலாவோடையே நிறுத்திக்கலாம். இதில் வந்து நமக்கு ஸ்பீடு கிடைக்கும், n ஸ்கொயர் கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது? H. இந்த வேல்யூக்கு தான் நம்ம டெரைவ் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ இந்த இது என்ன ஆகுது? BM டிவைடட் பை EM மல்டிப்ளைட் பை M ப்ளஸ் கேபிட்டல் M டிவைடட் பை 2 1 ப்ளஸ் Q டிவைடட் பை M. இந்த n ஸ்கொயருங்கிறத இங்கே கொண்டு வந்துடுவோம். 895 டிவைடட் பை n ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு காம்போனன்ட் இருக்கிறதுனால ப்ரோயல் கவர்னர் வந்து போர்ட்டர் கவர்னரை விட இன்னும் ப்ரிசிஷனாக இருக்குது. ப்ரோயல் கவர்னர் இஸ் மோர் ப்ரிசைஸ் தேன் அதர் டூ கவர்னர்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒரே ஆங்கிளாக இருந்தால் என்ன ஆகும்? இது ரெண்டும் இங்கே இந்த ஜங்ஷனுக்கே வந்துடும். ஏபி அண்ட் பிசி ஒரே லென்த்தாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா என்ன ஆகும்? n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் BM பை EM அப்படியே இருக்கும்.
ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா, அதோட ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசியாக இருந்தால், இந்த கண்டிஷனாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எப்படி ஆயிடுது? என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஎம் டிவைடட் பை இஎம். இதில் க்யூங்கிறதெல்லாம் போயிடுது. q வந்து 1 ஆயிடுது. அப்போ 1 + 1 2 ஆயிடுது. இந்த 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ m மட்டும்தான் இருக்குது, கேபிட்டல் M மட்டும் இருக்குது. m + கேபிட்டல் M டிவைடட் பை m. இந்த இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 895 டிவைடட் பை h. அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடுது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாப்புலையும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதையே அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இதை நல்லா மெமரைஸ் பண்ணி நல்லா நினைவு வச்சுக்கோங்க. என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பாருங்கள். அப்போ உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். உங்களுடைய எக்ஸாமை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.